இந்த ராசா வரை எங்க போனாங்கன்னு தெரியல. ஏ கண்ணையா, அடே எடுபட்டு போயில, எங்க போய் தொலைஞ்சான்? ஏ பியாரன வேற காணுமே, அது இந்த நேரத்துல. ஏ கண்ணையா, நான் கிளவி இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க? அடி கழுத, எப்படி அது என்னைய பத்தி கிளவி சொல்றது? அடியே சீமதூரம் அவள சில்வண்டே, என்ன எகத்தால முட்டி உனக்கு என்னைய பத்தி கிளவி சொல்லுதுவா? நான் உன் மனசுல என்ன குமரின்னு நினைப்பா? கிளவின்னு சொல்லாம பின்ன குமரி உலக அழகி நான் சொல்ல முடியா? இது உனக்கு பாவர இல்ல. அடி கழுத, வர வர உனக்கு வாய் அதிகமா போச்சு. சில்வண்டு இந்த வர கல்வி உனக்கு எப்படி தர சொல்லுது? என் பேர் ஒன்னா சில்வண்டு இல்ல, பொன்வண்டு. ஏதோ ஒரு வண்டு, என் வாயில என்ன வருது அதுதான் நீ கூப்பிட முடியா? ஏதே உன் மனசை தொட்டு சொல்லி பொன்வண்டு யாரு உன் வாயில வரவே இல்லை பாரு. என்னத்த பொன்வண்டு கருவண்டுட்டு ஆக மொத்தல எல்லாம் வண்டு தானே. விடு, என் கண்ணுக்கு நீ எப்பவுமே சில்வண்டு தாண்டி. ஆனா இப்ப எங்க போறவா? கையில என்ன கூட வச்சுட்டு விடுவா? அதுவா எங்க அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போகணும். அதே நானும் கிளம்பி போயிட்டு இருந்தேன். நீ வாசல் நின்று சத்தம் போட்டு கிடக்கியா? அதை என்ன ஏதோன்னு பதில் அடிச்சுட்டு ஓடியாந்தே. இங்க வந்தா நீ பாடு தனியா புலம்பிட்டு கிடக்க. எதுக்கு அப்படி கத்திட்டு கிடக்க? அது வேற இல்லட்டி இப்ப யாரையும் காணோம், இந்த கண்ணா இன்னும் காணோம், அதை கத்திட்டு கிடக்கி. காணம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்மியா கொடுக்க வேண்டியதானே. எட்டி எக்கத்தால பட்டி உனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுதுவா? பின்ன உன் பேரே இந்நேரத்துக்கு எங்க போய் வம்பிட்டு கிடக்கும் யாருக்கு தெரியும்? ஆமாட்டி, என் பேர் என்ன சண்டை போட்டு கிடக்க பாரு. அவன் என்ன சண்டி என்ன? நீ சொன்னால சொல்ல கட்டியும் அண்ணன் சண்டியருங்க. ஆமாண்டி, நீங்க எல்லாரும் கொம்பு சிவி என் பேரனே ஊருக்கு தத்து கொடுத்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் என் வீட்டு தேடி வந்துருங்க. சரி கிழவியே, நான் நின்னா பேசிட்டே கிடப்பே, நீ ஏன் வெயில நிக்கிற? வீட்டுக்குள்ள போ. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் மயக்கம் கிட்ட போட்டு விந்துவிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சீமதூரம் மாவு கிட்ட தான் பேசிட்டு இருந்து மயக்க போட்டு விந்துவிட்டேன்னு ஊர் பூரா டமர் அடிப்பேன். இதுல எனக்கு தேவையா? நான் போற வேலை அண்ணன் பார்த்தனா சொல்லுதே. இருந்தாலும் இந்த சில்வண்டுக்கு இவ்வளவு வாய் அதிகம் தான். வாயை கொஞ்சக்கடி வாழை பற வீட்டுல உங்ககிட்ட வாய் அதிகமா இருந்தா வாய் மேலே 4 அடி அடிச்சே போடுவாங்க பாத்துக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணு கவலைப்படாத. சரிடியம்மா, எப்ப யாருனே இல்லைன்னா இந்த கண்ணை என்ன பார்த்தா இந்த கிளவி சொன்னேன்னு விரச்ச வர சொல்லு. அப்படி என்ன கிளவி தலை போற விஷயம்? எது வந்தாலும் சொல்லி என்கிட்ட, நான் போற வேலை சொல்லுதே. தலை போற விஷயம் ஆனா வான்ட்ட சொல்ல மாட்டேன் பாத்துக்கியா? ஏன் என்கிட்ட சொன்ன என்ன? உன் வீட்டு கதையில என்கிட்ட சொல்லக்கூடாதோ? அடியா எங்க வீட்டுக்காரி, அது என் பேண்ட் தாண்டி சொல்லுவேன். சரி பூசணியா மத்தினா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். எப்படி செய்தி வெளியே வந்துடும்? எங்க வீட்டு கிளவியா நீயும் கூட்டு தானே. எப்படி இருந்தாலும் 2 பேரும் கூடி பேசி தானே போறீங்க. அப்ப விஷயம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கும் தெரியும். அப்ப பாத்துக்கிற இரு. இப்ப எங்க அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போகணும், நான் கிளம்புறேன். சத்த போட்டு போற வேலை இருந்து எப்ப யாருமே இல்லைன்னா அந்த கண்ணையின பார்த்தா சட்டுன்னு வர சொல்லு. சொல்லுதே. அப்படியே எங்க அப்பா என்ன இப்படி சிரிச்சுட்டு போகுது இந்த சில்வண்டு. இப்ப இருக்கிற வயசு பிள்ளைகள் வாயி வாடி வாசல் வரைக்கும் போறது பாரு. இதுக்கெல்லாம் வாழைப்பற வீட்டுல இருக்கிற மாமியாருங்க ரொம்ப பாவம். செண்பகமே செண்பகமே தேடி வந்தா பால் தருமே, பால் வித்தா பணம் வருமே, நீ கண்ணு போட்டா எனக்கு லாபமுமே, செண்பகமே செண்பகமே. அடே எடுபட்டு போயில மாட்டாட உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு கிடக்க? அதா பாத்த தெரியலையா? பால் கறந்துட்டு இருக்கேன். உன்னைய பார்த்தா பால் கறக்குற மாதிரி தெரியல. அந்த நீ பாட்டு பாடியே அந்த மாட்டோட உசுர கறக்குற மாதிரில கிடக்கு. முதல்ல பால் கறந்து முடிச்சா எட்டிய வாடா. அந்த மாடு எட்டி உன் வாயில மிதி மிதிக்குது பத்திக்க. நீ பாடின பாட்டு கேட்டு அந்த மாட்டுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு, வாயில 4 மிதி மிதிச்சிருக்கோம். அப்புறம் சிங்கு உனக்கு அந்த மாடு ஊது சங்கு. ஐயோ என்னத்தா காலங்கட்டல சங்கு அது இதுன்னு அபசகமா பேசிட்டு கிடக்க. நான் நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? நீ பானது நல்லாவே இல்ல. அந்த மாடு பார்த்தா உனக்கு பாம தெரியலையா? வாயில ஜீவன்றதுக்காண்டி உன் விஷயத்துக்கு வாயில வந்து அடிச்சு விடுவியா? சொல்லு பாப்பா. அது வேற ஒண்ணும் இல்லாதா, பால் கறக்கும் போது இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே பால் கறந்தோம்னா ஒரு 10 லிட்டர் எக்ஸ்ட்ரா கறக்கும்னு நான் பழைய பாட்டுல பாத்திருக்கேன். அதான் நானும் அந்த ட்ரிக் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணி. நல்லா ட்ரிக் ட்ரை பண்ணா ஏன்டா என் வாயில ஏதாவது வந்துட்டு போகுது? பால் கறந்து முடிச்சிட்டியா? கறந்து முடிச்சிட்டோம்ல. நீ பாடின பாட்டால எப்போ 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்க வேண்டிய மாடு இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்து போல இருக்கே. ஆளே மூஞ்சி மதி இனி மட்டும் பாட்டு பாடுறேன் அது பாடுறேன் இது பாடுறேன் ஏதாவது சொல்லி அந்த மாட்டை பயமுத்தாத சொல்லிவிட்டேன் பாத்துக்க. போ பாலை கொண்டு போய் லட்சுமி கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பாலை எடுத்து வச்சுட்டு மிச்ச பாலை கொண்டு போய் சொசைட்டில ஊத்து. நேரமாகுதுல்ல? போறேன். அதுக்கேட்ட உம்மஞ்சி ஒரு மாதிரி போகுது. பின்ன ராத்திரில நானே தூங்காம கண் விழிச்சு கஷ்டப்பட்டு இந்த பாட்டு எழுதுனேன். காலையில பாடலாமன்னு அந்நியல்ல கண்டாவியா இருக்கும் சொல்லிட்டியாத்தா. அது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமால இருக்கு. என்னமோ நீயே சொந்தமா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுதே. யாரோ எழுதி வச்சு பாட்டே நீ 4 வரி மாத்தி பாடி இருக்கே அம்பிட்டு தானே. உனக்கு வாயில சனிடி மாப்பிள. இன்னொரு தடவை அதை மாட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து நீ பாட்டு பாடு. கிடைக்கிற கேப்ல எட்டி வாயில ஓடுப்பது பாத்துக்க. அப்புறம் ஐயோ அம்மா ஐயோ ஆச்சி அது போச்சு இது போச்சு ஏன்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு பாத்துக்க. ஐயோ வேணா இதுக்கப்புறம் நான் பாட்டே பாட மாட்டேன். ஆச்சி வாடா கிறுக்கு பையல எங்க போய் தொலைங்க? உன்னைய தேடி தொண்டை தண்ணி வச்சு கத்திருக்கேன்.
உன்னை காலையில இருந்து காணா, எங்க போன? ஏன் ஆச்சு உனக்கு என்ன மறதியா? ஏன்டா? பின்ன என்ன ஆச்சு? நேத்து ராத்திரியே சொன்னேன் நாளைக்கு நம்ம வயல்ல அறுவடை, மறந்துட்டியா? ஆனா ஆமாடா, நேத்து ராவே ராசாவும் சொல்லிச்சு, மறந்து போயிட்டேன். ஆமா உனக்கு வயசாகுதுல, அத வர வர மறதி அதிகமா போச்சு. சரி அதை விடல கண்ணையா. ஆமா எங்க என் பேரண்டி ஆளுக்கானா? அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமாக்கா. எங்க போனாவே? ஏன் ஆச்சு இப்பதானே சொன்னேன் நம்ம வயல்ல அறுவடைன்னு. அதே அண்ணன் அறுவடை இருக்கிறதுல இருக்கு, வர நேரம் ஆகும்ல. இதுக்குதான் என்னை காணணும்னு தேடிட்டு வந்தியா? அண்ணனுக்கு போன போட்டு விசாரிக்க வேண்டியதானே. அது இப்படி புலம்பிட்டு கிடைக்க. அந்த அண்ணன் உனக்கு ஆப்பிள் போன வாங்கி கொடுத்துச்சுல. ஆட போடா, அதுல எப்படி பேசுதுன்னு தெரியல. ஏதோ அப்படி இப்படின்னு தட்டு தலை மாதிரி போன பேசுது. சார்ஜ் கூட எனக்கு போட தெரியாது. அந்த போனை வச்சு நான் என்ன பண்றது? போனோட பேர் கூட உனக்கு தெரியாது. ஆனா உன் பேரண்டி உனக்கொசரம் ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுத்துருக்கு. பாத்துக்க காலம் எப்படி எல்லாம் மாறி போயிருக்கு பாத்தியா? கொழுப்புட்டா உனக்கு ரொம்ப கொழுப்பு. அது சரி, என்று மவன அங்கயா இருக்கா? ஆமாச்சி, ஐயாவும் அங்கதான் இப்படி நேரம் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? சரி, நீ கஞ்சி தண்ணி குடிச்சியா இல்லையா? இல்ல ஆச்சி, அண்ணாவுக்கு சேர்த்து கொடுத்துரு, நான் கொண்டு போய் அங்கே சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா? சரி வா, வீட்டுக்கு போவா. கொல்லப்பத்துல இருந்து பேசிட்டு இருக்க. வா போவா. ராணி இந்த வந்துட்டேங்க. எடி சந்தியா, வா வா. தேவகுட்டி அம்மா கிட்ட ஓடியாங்க. என் தங்கம். கேட்டி சந்தியா, என்னடி நீ மட்டும் புளிய தூக்கிட்டு வந்துருக்கா? மாப்பிள்ள வரலையா? மாமாவுக்கு சனிநாயதான் லீவு. இவ வெள்ளிக்கிழமையே மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடி வந்துடுறா. பாவம் அந்த மனசே. இருந்து சனிக்கிழமை அவரோட சேர்ந்து வந்தா தானே. அவரை விட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டா அவர் எப்படி அப்புறம் வருவாரு? இந்த டீ வாய் முடிட்டு அமைதியா சொல்லிவிட்ட மாட்டீங்க. ஏமா அவளை வாய் முடிட்டு அமைதியா சொல்லுமா. வந்தவனே ஆரம்பிச்சிட்டா பாரு. ஏடி சிந்தியா, அமைதியா இருட்டி. வந்தவனே அக்கா கூட ஆரம்பிச்சே. சண்டியா, உங்களோட ஒரே அக்கா போறட்டி. இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கு. நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்படியே பேசி கஷ்டப்பட கூடாது பாத்துக்க. போமா, ரொம்ப தான் நீ அழுத்துக்கிற. என்னவோ இவ்வளவு பாரியில கட்டி கொடுத்த மாதிரி, பார்க்கவே முடியாத தூரத்துல கட்டி கொடுத்த மாதிரில பேசுக. இந்த பக்கத்து ஊர்ல தானே கட்டி கொடுத்துருக்கு. 10 நாளைக்கு ஒரு முறை பைய தூக்கிட்டு வந்துடுறா. இதுல நான் அவகிட்ட வந்து பம்பளிக்க கூடாதுன்னு சொல்லுது. இது உனக்கு ஓவர் இல்ல? பக்கத்து ஊரா இருந்தானே, பாயினா இருந்தானே, இம்பிட்டு நாளே எங்க அப்பா அம்மா பார்க்காம பிரிஞ்சு தானே கிடந்தேன். அந்த ஏக்கம்ல எனக்குள்ள இருக்குதானே செய்யா. ஆமா, இருக்கும்போது உனக்கு மதிக்கிறதுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. இப்போ தனியா பண்ணணும்னு ஏக்குறாங்களாம். சிந்தியா, சரிப்பா, பார்க்க தானே போறேன். நாளைக்கு உன்னைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இதே மாதிரி புலம்பிட்டு அடிக்கடிக்க பொட்டி தூக்கிட்டு பிறந்து விட்டு வருவல. அப்ப இருக்கட்டி உனக்கு நான் எதுக்கு புலம்புறேன்? நான் இப்பவே எங்க அப்பா அம்மா விட்டு தனியா தான் போய் சென்னையில படிச்சுட்டு கிடக்கேன். படிக்கிறது வேற, புரிஞ்ச வீட்டுக்கு போய் இருக்கிறது வேற. அந்த பிரிவு இந்த பிரிவு ஒண்ணா? ஐயோ கடவுளே, 2 பேரும் முதல்ல நிப்பாட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏட்டி பேருக்கு தான் அக்கா தங்கச்சி. அங்க அடுத்த வீட்டுல போய் பாருங்கட்டி. அக்கா போட துணியை தான் தங்கச்சி போடுதா, தங்கச்சி போட துணியை அக்கா போடுதா. அப்படி 2 பேரும் ஒத்துமையா மாத்தி மாத்தி போடுவாங்க. ஆனா உங்க 2 பேருக்கு ஒண்ணு கூட செட் ஆகவே மாட்டேங்குது. எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் மாமனார் மாமியார்ல எப்படி இருக்காவா? வரும்போது அவில கூட்டு வர வேண்டியதானே. நல்லா தானே இருக்காங்க. இந்த வாரம் அவருக்கு வேலை இருக்கு. சனிக்கிழமை வேலை பார்த்துங்க. ஒரு நாளைக்கு நான் என்னத்த வந்து வர்றது? நீ போயிட்டு வான்னு சொன்னாரு. என் மாமனார் மாமியாரையும் கூட்டி வந்துட்டா அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு யாரு சமைச்சு போடுறது? அதான் அவங்க அங்கனே இருக்காங்க. இல்லைனா மட்டும் அவங்களோட வந்துட்டு தான் இவன் மறுவேலை பாப்பா. ஏமா அங்க பாருங்கம்மா, மறுபடியும் எதை என்னை பத்தி புலம்புறா மஞ்சு மண்டை. எது இங்க பாரு, இந்த மஞ்சு மண்டை காஞ்சி மண்டை இப்படிலாம் சொல்ற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கடுப்பாகுது பத்துக்க. நீ பேசுறதுக்கு தான் எனக்கு கடுப்பாகுது. எப்பா நான் இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் இவன் கண்ணில் படவேடான்னு சொல்லுங்கப்பா. சரியான இம்சை. முதல்ல இவளை கிளப்பி விடுங்க. போய் அங்க ஹாஸ்டல்ல தங்கட்டும். நீ வாய முடி, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ண. நீ சொல்லாத. போத நிறுத்துறீங்களா? முதல்ல 2 பேரும் வாய முடிங்க. எடி இப்ப நான் சுடிதர மாட்டி கிடவா? எங்க வெளிய போறவா? ஏமா இந்த என் ஃப்ரெண்ட் வீட்டு சுசிலா வீட்டுக்கு போயிட்டு வரமா. ஞாத்தோட போய் ஞாத்தோட வா. புரிஞ்சுதா? எடி நீ என்ன வாசல்ல நின்னுட்டுவா? முதல்ல போய் கை காமல கழுவி பாட்டி. இந்த கறி குழம்பு செஞ்சிருக்கேன். இட்லி வச்சு கறி குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிடுவே. புள்ளைக்கு ஊட்டணும்ல. ஐ கறி குழம்பா? ஏம்மா நீ வைக்கிற கறி குழம்பு டேஸ்ட் அற்புதமா இருக்கும்மா. இன்னைக்கு ஒரு புடிக்க. சீக்கிரம் வா வா வா, எடுத்து வைக்கி. ஏய் தேவகுட்டி, சித்தி வெளிய போறேன், நீ வா. 2 பேரும் வண்டில ஜாலியா ஊர்ச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டான் பாத்துக்க. அதனால நீ மட்டும் போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வா. சரிம்மா. தேவகுட்டி, சித்தி சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பாய்மா. பாய்ப்பா. எப்பா புயல் அடிச்சு ஓஞ்ச மேல கிடக்கு. இவங்க 2 பேரும் போனது எப்ப பட்டாலும் முட்டிக்கிட்டே திரிகிறாங்களப்பா. முடியல இவங்களை சமாதானம் படுத்த. நீ வேற ராணி, ஆள் எதப்பி இப்படி தான் அடிச்சு போவோம். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒன்னா சேர்ந்து போவோம். அவ்வளவுயே இந்த சந்தியா கல்யாணம் ஆகி போகும்போது இந்த சிந்தியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் அக்கா தங்கச்சி பாசம் மனசுக்குள்ள கிடக்கு. வெளியே மற்றபடி எல்லாம் வியாசந்தேன். சரி போய் முதல்ல பிள்ளைய போய் கவனிப்போம். பசியோட வந்திருக்கோம். நீங்களும் தேவை கூட்டிட்டு வாங்க.